மகிமைப்படுவதாக. இந்த அருமையான மாலை பொழுதுல ஆண்டுடைய சமூகத்துல நாம் வந்து இந்த நித்தியத்திற்கான வழி அண்ணா கொடுங்க. ஓகே, நித்தியத்திற்கான வழி, இழந்து போன தேவ சாயலை எப்படி பெற்றுக்கொள்வது என்கிற அந்த தலைப்பின்களாக அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட செய்திகளை நாம் கேட்கும்படியாக இந்த இடத்தில் கடந்து வந்திருக்கோம். ஜபத்தோடு நாம் கடந்து செல்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில மீண்டுமாக ஆண்டவரே இந்த நித்தியத்திற்கான வழி என்கிற ஒரு சத்தியத்தின்களாக நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து உங்களுடைய மகன் மூலமாக நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல நேரத்துல நாம் திரும்பவும் நம்முடைய வேத பாடத்திற்கு கடந்து செல்வோம். நம்ம இதுல ஜேக்கர் ஸ்டீவன் அண்ணா அவங்க நம்மளோட இருக்கிறாங்க. அவங்க நமக்கு இந்த நேரத்துல நித்தியத்திற்கான வழி என்ற அந்த தலைப்பின்களாக நமக்கு ஆண்டோட வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலும் உங்களோடு கூட பரலோகத்தின் பிதாவினுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த பெரிதான ஸ்லாக்கியத்துக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம தொடர்ந்து பிரமாணங்களை குறித்து படித்து வருகிறோம். மோசேயினுடைய நியாய பிரமாணம் தான் தேவனுடைய நியாய பிரமாணம் என்று சொல்லி நம்ம அறிந்தோம். அந்த தேவனுடைய நியாய பிரமாணத்தில் பலியை காட்டிலும் முக்கியமான பிரமாணம் 10 வார்த்தைகள். கிறிஸ்து எப்படி வார்த்தையாக இருக்கிறாரோ அப்படி போல 10 வார்த்தைகளை குறிக்கிற அந்த பிரமாணம், 10 பிரமாணங்கள் மிக முக்கியமானது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அது தேவனாலே கற்பலகையிலும், மோசையாலே புஸ்தகத்திலும், ஜனங்களாலே வீட்டு வாசல்களிலும், தேசாதிபதிகாரிகளாலே தூண்களிலும் பலிபீடங்களிலும் அது எழுதப்பட்டது என்பதை நாம் அறிந்தோம். இந்த 10 வார்த்தைகள் உடன்படிக்கை பெட்டி உள்ளே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அது வைக்கப்பட்டது என்பதையும் நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த பிரமாணம் தான் இஸ்ரவேலர்களுக்கும் புறஜாதிகளுக்குமான ஒரே பிரமாணம். இது நீதியை வெளிப்படுத்துகிற பிரமாணம். இந்த பிரமாணம் தேவனுடைய நியாய சங்கத்திலே உங்களுக்கும் எனக்கும் சாட்சி பகிர்கிற ஒரு பிரமாணம். இது பாவத்தை சுட்டி காட்டுகிற பிரமாணம். இந்த பிரமாணத்தை மீறுவது பாவம் என்பதை நம்ம அறிந்து இருக்கிறோம். இஸ்ரவேலுக்கான இந்த பிரமாணம், இது புது உடன்படிக்கையின் பிரமாணம். 10 வார்த்தைகள் தான் புது உடன்படிக்கையின் பிரமாணம். நம்ம கடந்த வாரத்துல அதை அறிந்தோம். இன்னைக்கு நம்ம படிக்க போகிற தலைப்பு மரணத்தை உண்டாக்கும் பிரமாணம். நான் என்ன சொல்றேன்னா, கொலை செய்யும் பிரமாணம். எந்த பிரமாணம் மரணத்தை உண்டாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், எவ்வளவு முக்கியமான பிரமாணம் என்று சொல்கிறோம் இல்லைங்களா? அது தேவனால் எழுதப்பட்டது, இஸ்ரவேலர்களால் எழுதப்பட்டது, தேசாதிபதிகளால் எழுதப்பட்டது, உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ளே இருக்கு, நீதியை கற்பிக்கிறது, தேவனுடைய சிங்காசனத்தினுடைய ஆதாரமாய் இருக்கிறது, உங்களுக்கும் எனக்கும் சாட்சி பகர பிரமாணமாய் இருக்கிறது. ஆபிரகாமினுடைய சந்ததியாக இஸ்ரவேலருக்கும் புறஜாதிகளுக்குமான பிரமாணம், புது உடன்படிக்கை பிரமாணம். இந்த பிரமாணம் பலியை காட்டிலும் மேலான பிரமாணம். 10 வார்த்தைகள் மரணத்துக்கு ஏதுவான பிரமாணம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நம்ம என்ன செய்தோம் அப்படின்னு சொன்னா பார்த்தோம். கடந்த வாரத்திலே அதற்குரிய வசனத்தை நம்ம வாசித்தோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது 7வது வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எழுத்து கொள்கிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது, எழுத்துகளினால எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்தில. மரணத்துக்கு ஏதுவான வேலையை எது செஞ்சிச்சு சொன்னா, கற்பலகையில் பதியப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள் என்று வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இது எப்படி மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்கிறது? இதைத்தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். அது செய்கிற அந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் என்ன? அது எனக்கு லாபகரமானதா இல்ல நஷ்டமானதா? அது எனக்கு ஆசீர்வாதமானதா சாபமானதா? இதைத்தான் நம்ம நினைச்சு போறோம், விளங்கிக்குள்ள போகிறோம். ஆதியாகம புத்தகத்தை நம்ம வாசிக்கும் போது 26ஆம் வசனத்துல, 1வது அதிகாரம் 26வது வசனத்துல, தேவன் அவருடைய சாயலில் சந்ததியை உண்டாக்கினார், மனிதனை உண்டாக்கினார், ஆதாம் ஏவாளையும் சிருஷ்டித்தார் என்பது மிக தெளிவாக வெளிப்படையாக இருக்கும்.
நம்ம சரித்திரத்தை படிக்கும் பொழுது ஆதாம் அவன் விழுந்து விட்டார்கள். விழுந்த பிறகு அவர்களை குழந்தைகளை பெற்று எடுக்கும் பொழுது அவர்கள் எப்படி குழந்தைகளை பெற்று எடுக்கிறார்கள் என்று சொன்னால், வேதம் சொல்கிறது 5வது அதிகாரம் 3வது வாக்கியத்துல, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்துல, தன் சாயலாக தேவன் அவருடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார். விழுகைக்கு பிறகு மனிதன் அவனுடைய சாயலின்படியும் அவனுடைய ரூபத்தின்படியும் சந்ததியை பெற்றெடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறதை நம்மளால் நினைச்சு முடிகிறது, பார்க்க முடிகிறது. எப்படிப்பட்ட ஒரு சாயல்ல குழந்தைகள் பெறுகிறது என்று சொன்னால், விழுந்து போன சாயல்ல. எப்படி ஆதாம் விழுந்து போய் தேவன் அவனுக்கு கொடுத்த சாயலில் இழந்து நின்றானோ, அந்த சாயலிலே, மரணத்துக்கு ஏதுவான சாயலில அவன் மனித சந்ததியை உண்டாக்கினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நம்ம நினைச்சு முடியுது, பார்க்க முடிகிறது. இந்த 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 சூழ்நிலை மனிதன் விழுகியினாலே, பாவத்தினாலே அவன் சந்ததியை பெற்றெடுப்பது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம், அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆட்கொண்டது. ஆகையால் 18வது வசனம், ஒரே மீறுதலினால் எல்லா மனுஷனுக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல. ஒரே மீறுதல் தான் அவனுடைய சந்ததி, அவன் பாவ சந்ததியாக அவன் மாற்றிவிட்டதனால அவன் மூலமாய் தோன்றுகிற சகல சந்ததிகளும் சகல பிறப்புகளும் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறது. இந்த காரியம் மிக முக்கியமான ஒரு உபதேசம். அநேகர் அதை மாற்றி விடுகிறார்கள். மனிதன் இனி அவன் பெற்றெடுக்கிறது பாவ சந்ததி. அவன் பாவமாய் மாறின பிறகு அவன் பெற்றெடுப்பதனால அவனுடைய சந்ததி மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறது என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ளணும். ஆகையினாலே இந்த பூமியிலே பிறக்கிற ஒருவனும் நீதிமான் அல்ல. ரோமர் 3ஆம் அதிகாரம் 10லிருந்து 12 வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது தெளிவாய் வசனம் சொல்லுகிறது, நீதிமான் ஒருவனாகவும் இல்லை. ஏன் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொன்னா, என்னுடைய பிறப்பு பாவ சாயலில் இருக்கிறது, மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறது. அதனால இந்த பூமியில எவ்வளவு பேர் பிறந்தாலும் சரி ஒருவனும் நீதிமான் கிடையாது. எல்லாரும் மரணத்துக்கு ஏதுவானவன். ஏனென்று சொன்னால் மீறுதலின் சாயலில் பிறந்து இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, எந்த நிலையிலும் நம்முடைய சொந்த முயற்சினால நீதியை சம்பாதிக்க முடியாது. சொந்த முயற்சினாலே நீதியை சம்பாதிக்க முடியாது. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 20வது வாக்கியம், ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியிலே இல்லை. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம், என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவத்தை துப்புரவானேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? இதோ பூமியில ஒரு சுத்தமானவன் என்று சொல்வதற்கோ நன்மையை செய்கிறவன் என்று சொல்வதற்கோ ஒருவனும் பூமியில இல்லை. இத நம்ம யோபினுடைய புஸ்தகத்துல எலிபாஸ் சொல்றத பாருங்க. எலிபாஸ், நான் வந்து யோபு சொல்ல எலிபாஸ் இந்த ஒரு வசனத்தை தான் எடுக்கிறேன், ஏன்னா இது மற்ற வசனங்களுக்கு ஒப்பிட்டு இருப்பதனால எடுக்கிறேன். சரிங்களா? யோபு 15ஆம் அதிகாரம் 14வது வசனம், மனுஷனானவன் பரிசுத்தமாய் இருக்கிறதுக்கும் ஸ்திரீனிடத்துல பிறந்தவன் நீதிமானாய் இருக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். அதே கருத்தை பாருங்க பில்தாத் வெளிப்படுத்தலாம் பாருங்க. இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி? ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படி? என்ன ஒரு மனநிலை ஆதி காலத்துல இருந்துக்கு சொன்ன, இந்த பூமியில பிறக்கிற எவனும் நீதிமானாக இருக்க முடியாது என்கிற மனநிலை அங்க இருந்து நம்ம நினைச்சு முடிகிறது, பார்க்க முடிகிறது. இதைத்தான் நீங்க யோபுவும் வெளிப்படுத்துறது நீங்க பார்க்க முடியும். யோபு 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, அசுத்தமானதில் இருந்து சுத்தமானதை பிரிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. இதை தாவீது எப்படி சொல்றாரு பாருங்க, 51ஆம் சங்கீதம் 5வது வாக்கியத்துல, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். என்னுடைய பிறப்பு, என்னுடைய தோற்றம் பாவமாய் இருக்கிறது. ஆகையால இந்த பூமியில ஒரு நீதிமானும் கிடையாது. பிறக்கிற எல்லாரும் மரணத்துக்கு ஏதுவாக பிறக்கிறோம் என்பது வேதம் மிக மிக தெளிவாக சொல்லுகிறது. நம்ம என்ன செய்து பார்க்க முடிகிறது. எல்லாரும் மரணத்துக்கு ஏதுவாய் பிறந்தாலும் எல்லாரும் தீமையை மாத்திரம் செய்வது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா,
வேதம் சொல்லுகிறது ரோமர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்துல, அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனால குற்றம் என்று குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றே ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியைகள் தங்கள் இருதயத்தில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். புறஜாதியார்கள், தேவனை அறியாதவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியைகளை காட்டுறார்களாம். அப்படி என்று சொன்னால் நம்ம பார்த்தோம், நியாயப்பிரமாணத்தின்படி செய்வது நீதியானது நன்மையானது என்று சொல்லி, இப்போ அதற்கேற்ற கிரியைகளை தேவனை அறியாதவர்கள் தேவனிடத்தில் வராதவர்கள் காட்டுகிறார்கள் என்று சொன்னால், இந்த பூமியில பிறந்தவர்கள் மரணத்துக்கு ஏதுவாய் பிறந்திருந்தாலும் அவர்கள் தீமையை மாத்திரம் செய்கிற பிள்ளைகள் அல்ல, அவர்கள் பிரமாணத்துக்கு ஏற்ற நன்மையும் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வேதம் என்ன செய்கிறது, தெளிவாக வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எதனால அவர்கள் இப்படி நன்மையை செய்கிறார்கள் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லும் பொழுது 16ஆவது அதிகாரம் 8வது வாக்கியம் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்கு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆவியானவர் ஒரு வேலை செய்கிறார், எல்லாரிடத்திலும் செய்கிறாரு. அவர் நீதியும் நியாயத்தை குறித்து போதிக்கிறாரு. ஆகையினாலே இந்த பூமியில நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியைகளும் காணப்படுகிறதை பார்க்க முடியும். மரணத்துக்கு ஏதுவாக பிறந்திருந்தாலும் அவன் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற நன்மையான கிரியைகளை செய்கிறதை நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. ரோமர் 7:18 இந்த நன்மையான கிரியைகள் அவரிடத்துல காணப்பட்டாலும் என்ன ஒரு உண்மையை நம்ம அறிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அது எந்த நிலையும் நன்மையாய் பரலோகத்துல கணக்கிடப்படுவது இல்லை. ஆபிரகாமை விடுவித்து பாவபித்து அந்த ஒருவனுடைய மீறுதனாலே மரணம் உண்டாயிற்று. அவன் எவ்வளவு நன்மைகளை செய்து நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பதற்கான பிரயாசத்தை காட்டினாலும், இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படி சொன்ன 100% அவன் நியாயப்பிரமாணத்தை செய்கிறவனாய் காட்டினாலும் அவனுடைய பிறப்பு மரணத்துக்கு ஏதுவாக இருப்பதனாலே அவன் செய்கிற எந்த நன்மையும் நன்மையாக பரலோகத்தில் கணக்கிடப்பட போவது இல்லை. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. உண்மைதான், நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் காணப்படுகிறது. நம்மளும் பாவத்துக்காக நினைச்சப்படுகிறோம், கீழாக விற்கப்பட்டு இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறதை நம்ம அறிய முடிகிறது. சரி, நம்ம மரணத்துக்கு ஏதுவாக பிறந்து இருக்கும் பொழுது நம்ம செய்கிற நன்மை ஒரு பொருட்டு அல்ல. நல்ல புரிஞ்சுக்கணும். எவ்வளவு நன்மை செய்தாலும் சரி இந்த பூமியில நான் மரணத்துக்கு ஏதுவானவன். என்னுடைய பிறப்பு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறது. நான் இனி நன்மை செய்கிறவனாய் மாற வேண்டும் என்று சொன்னார். நன்மை செய்தா கூட என் பிறப்பு மரணத்துக்கு ஏதுவாக இருப்பதனாலே என்னுடைய கிரியைகள் பரலோகத்தினாலே நன்மைக்குரியதாய் பார்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பாவ சாயல் மாற வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் மனிதனை தேவனுடைய சாயல்ல சிருஷ்டித்திருந்தார். அவன் விழுகையினாலே அவனுடைய சாயல் பாவமாய் மாறியது, மரணத்துக்கு ஏதுவாக மாறியது. அவனுடைய சந்ததி மரணத்துக்கு ஏதுவாக பிறக்கிறது. பாவத்தினாலே இச்சையினாலே கர்ப்பம் தரிக்கிறார்கள். அவனுடைய தோற்றம் மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறது. இந்த தோற்றத்தில் இருக்கிறவன், மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறவன் எவ்வளவு நன்மைகளை செய்தாலும், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற பிரயாசப்பட்டாலும் அது நன்மையாக கணக்கிட போவதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, இவன் மரணத்துக்கு உரியவன். அப்படி என்று சொன்னார், நான் இனி நன்மைக்கு ஏதுவாக, நன்மையை செய்வதற்கு ஏதுவாக என்னுடைய கிரியைகள் நன்மை என்று பரலோகம் பார்க்கத்தக்கவைகள், என்னுடைய பாவ சாயல் மாற வேண்டும். அதாவது மரணத்துக்கு ஏதுவான சாயல் எனக்கு மாற வேண்டும் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். ரோமர் 7ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம், பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னிடத்தில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாய் இருக்குமே. 2 காரியத்தை விளங்கிக்கணும்.
ஏதோ ஒரு வகையில பூமியில நியாயப்பிரமாணத்தை குறித்த அறிவு விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் மத்தியிலும் அந்நிய தேவர்களோடு இருக்கக்கூடிய மத்தியிலும் தனக்கென்று தேவர்களை உண்டாக்கி கொள்கிறவர்கள் மத்தியிலும் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியைகள் காணப்படுகிறது. ஆவியானவர் அப்படிப்பட்ட வேலையை செய்திருக்கிறார். பொதுவா மனிதனிடத்துல காட்ட வேண்டிய அந்த பிரமாணங்கள் உலகத்தினுடைய சட்டமாக கூட இருக்கிறது. அதனால் நன்மைக்கு எதுவான கிரியைகள் காணப்பட்டாலும் அவர்கள் நன்மையை செய்கிறார்கள் என்று கணக்கிடப்பட போவதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா அவன் தோற்றம் மரணத்துக்கு ஏதுவானது. அப்போ என் தோற்றம் மாறணும் அப்படின்னு சொன்னா நான் மரணத்துக்கு ஏதுவானவன் என்பதை நான் அறிய வேண்டும். சொல்றத வச்சியா இல்ல, எப்படி நான் மரணத்துக்கு ஏதுவானவன் என்பதை நான் அறிந்து கொண்டால் அதன்படி நான் மரணத்துக்கு ஏதுவானவன் என்று கண்டுபிடித்து அதற்கு என்ன பரிகாரம் என்பதை நான் தேடி அடைந்தால் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா என் பாவ சாயலை நீக்க முடியும், மரணத்துக்கு எதுவான சாயலை நீக்க முடியும். இங்க அழகா சொல்றாரு, பாவம் இல்லை அப்படின்னு சொன்னா நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்து இருக்கும். அப்ப என்னிடத்துல பாவம் இல்லை என்று நினைப்பு என்னிடத்துல வந்தது என்று சொன்னார் நான் மரணத்துக்கு உரியவன் என்கிற எண்ணம் கடந்து போயிடும். அப்ப நான் மரணத்துக்குரியவன் என்பதை நான் அறிய வேண்டும் என்று சொன்னால் எனக்கு நான் பாவம் செய்திருக்கிறேன் என்பது எனக்கு வெளிப்பட வேண்டும். அழகா சொல்றார் பாருங்க, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னிடத்தில் நடப்பித்தது. பாவம் எல்லா இச்சையும் எனக்கு உண்டாயிருக்கு, ஆனா நியாய பிரமாணம் இல்லட்டா பாவம் செத்து இருக்கும். அப்ப நியாய பிரமாணத்தை பார்க்கும் பொழுது பாவம் என்னிடத்தில் நினைச்சுக்கிறது, உயிர் கொள்கிறது. சரிங்களா? புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். சரி, இப்போ நம்ம ஒரு வசனத்தை நான் வாசிக்க போறேன். ரோம 6:23 ரொம்ப ஃபெமிலியரான வசனம். பாவம் நியாயப்பிரமாணம் இல்லை அப்படின்னு சொன்னா பாவம் செத்துருங்க, பாவம் இல்லை அப்படின்னு சொன்னா எனக்கு மீட்பு தேவையில்லை, என் சாயல் மாற வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப பாவம் வரும்பொழுதுதான் நியாயப்பிரமாணம் வரும்பொழுதுதான் பாவம் உயிர் கொள்ளும், நான் மரணத்துக்குரியவன் என்பதை அறிவேன். அப்ப பாவம் வெளிப்படும் பொழுது, நியாயப்பிரமாணம் எனக்கு முன்பாக வரும் பொழுது பாவம் வெளிப்படும் பொழுது அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா நான் மரணத்துக்குரியவன் என்று சொல்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23 வசனத்துல சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதை பார்த்த உடனே அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம், நியாயப்பிரமாணத்தை மீறி நாம் படிச்சிருக்கிறோம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதான் பாவம் என்று சொல்லி படிச்சுக்கிறோம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது மாமிஷ கிரியை என்று படித்துக்கிறோம். அப்போ என் முன்னாடி நியாயப்பிரமாணம் வரும்பொழுது நான் அதை மீறி இருப்பதை பார்க்கும் பொழுது அது என்னை மரணத்துக்குரியவன் என்று சொல்லும் பொழுது எனக்குள்ள என்ன வரணும் தெரியுமா? ஒரு மரண பயம் வரணும். நம்ம இந்த நாசில ஒரு சுவாசம் ஓடிட்டு இருக்கு தெரியுமா? அந்த சுவாசம் போகும்போது ஒரு மரண பயம் வருது தெரியுமா? அந்த பயம் இல்லை, அது சமாதானமாய் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டியது. ஆண்டவர் என்னை இல்லாமல் போகும்படியாய் என்னை நியாயந்திருத்து தண்டிக்கும்படியாய் தீர்மானித்து ஒரு மரணத்தை வைத்திருக்கார் தெரியுமா? அந்த மரணத்திலிருந்து ரட்சிப்பதற்காக தீர்மானித்திருக்கலாம். அந்த மரண பயம் வரும். எபிரேயர் 2:15 வசனம், ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள். நியாயப்பிரமாணத்தும் எனக்கு முன்பாக வரும் பொழுது நான் பாவம் செய்திருக்கிறேன், அதை மீறி இருக்கிறேன் அறியும் பொழுது, மரணத்துக்குரியவன் என்று அறியும் பொழுது அது என் காலத்துல நான் எப்பெல்லாம் பார்த்தனோ அதெல்லாம் எனக்கு மரணத்துக்குரிய சொல்வது. ஜீவ காலம் முழுவதும் நியாயப்பிரமாணத்தை மீறினாலே மரண பயம் எனக்கு உண்டாக வேண்டும். எப்படி இந்த நியாயப்பிரமாணம் எனக்கு தெரியும்? நியாயப்பிரமாணம் எங்க இருக்கு? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கு. மீறுதலுக்கு எதுவான நியாயப்பிரமாணம் இது எனக்கு தெரியுமா? அப்படியே தெரியும் அப்படின்னு சொன்னா புஸ்தகத்துல எழுதி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். புஸ்தகம் எங்க இருக்குது? மகாபரிசுத்த உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்துல இருக்குது. நியாயப்பிரமாணம் எனக்கு எப்படி தெரியும்? ஏன் நியாயப்பிரமாணம் வந்தா தானே பாவம் உயிர்கொள்ளும், நான் மரணத்துக்குரியவன் தெரியும், மரண பயம் வரும். நான் பாவசாயம் இருக்கிறேன், ஒரு ஆதாமினுடைய மீறுதலினால எனக்கு ஆக்கினி தீர்ப்பு உண்டாயிருக்கிறது என்பதை நான் அறிய முடியும். அப்ப இந்த நியாயப்பிரமாணம் எனக்கு தெரியணும். நியாயப்பிரமாணம் புஸ்தகம்னாலும் எங்கதான் இருக்கு? மகாபரிசுத்தத்துல இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 10 கற்பனைகள் இருக்கிறது. அந்த 10 கற்பனை மோசே எழுத சொல்வாரு. அது எங்க இருக்கு? மகாபரிசுத்தத்துல. ஆண்டவர் அருமையான திட்டத்தை வைத்திருந்தார்.
என்ன ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் அப்படின்னு சொன்னா, 7 வருஷத்துக்கு ஒருக்கா கூடாரம் பண்ணி, அதாவது 6 வருஷம் விவசாயிக்கணும். நான் வாசிக்கல, நீங்க உபாகம் 31ஆம் அதிகாரம் 9 - 13 வரை நீங்கள் வாசித்தால் 6 வருஷம் விவசாயம் செய்யணும், 7வது வருஷம் ஓய்வு வருஷம். அந்த 7வது வருஷத்தினுடைய கூடார பண்டிகையை ஆசரிக்க ஜனங்கள் எல்லாம் வரும் பொழுது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து எல்லார் காதுகளும் கேட்க வாசிக்க வேண்டும் என்று சொல்லுவார். இதை கேட்கிற பிள்ளைகள் தாங்கள் எதிலும் மீறி இருக்கிறோம், என்ன பாவம் செய்திருக்கிறோம் என்பதை அறிந்து, நான் நியாயப்பிரமாணத்தை மீறி இருக்கிறேன், நான் ஆக்கினை தீர்ப்புக்குரியவன், மரணத்துக்கு ஏதுவானவன் என்கிற மரண பயம் என்னிடத்துல உண்டாக வேண்டும். நியாயப்பிரமாணத்தை பார்த்தால்தான் மரண பயம் வரும். எந்த மரண பயம்? 1000 வருஷம் சாட்சி தாண்டி ஒரு மரணம் இருக்கு தெரியுமா, இனி வரவே முடியாது என்கிற ஒரு மரணம் இருக்குது பாத்தீங்களா, அந்த மரண பயம் நமக்கு வர வேண்டும். சரி, இது ஆண்டவருடைய திட்டம். நியாயப்பிரமாணத்தை பார்க்க வேண்டும். அவர் 7 வருஷத்துக்கு ஒருக்க அதை வாசிக்க சொல்லியிருக்கிறாரு. இன்னும் உபாக புஸ்தகத்துல நம்ம பார்த்தோம், படிச்சிருக்கிறோம். அதை எல்லாம் கேட்டுட்டு போய் அவங்க வாசல் நிலையில எழுதி வைக்கணும். தேசாதிபதிகள் தூண்களிலும் பலிபீடங்கள் எழுதி வைக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியம். அதை பார்த்தால் நான் பாவம் உயிர் கொள்ளும், நான் மரணத்துக்குரியவன் என்பது எனக்கு முன்பாக எழுந்து நிற்கும். இந்த திட்டம் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நியாயப்பிரமாணத்தை பார்க்காமலாம் இருக்க முடியாது, வாசிக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. மகாபரிசுத்தம் இருக்கிறது, பார்க்கவே முடியாது. அதை எடுத்துட்டு வந்து வாசின்னு சொன்னா நான் அதை தெரிந்து கொண்டு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறேன் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் பவுல் சொல்றார் பாருங்க, அந்த அறியும் பொழுது 3ஆம் அதிகாரம் 20வது வாக்கியம், ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறபடியா எந்த மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. அதை வாசிக்கும் பொழுது நான் மீறினவனாக இருக்கிறேன், ஒரு ஆதாமினுடைய ஆக்கினையினாலே மரணத்துக்கு எதுவாக இருக்கிறேன், என்னுடைய கிரிகளும் முழுமையாய் நியாயப்பிரமாணத்தின்படி இல்லை. அப்படிங்கும் பொழுது எவ்வளவு நியாயப்பிரமாணத்தை நன்மையாய் செய்தாலும் சரி, அதை பார்க்கும் போதெல்லாம் அது ஒன்றையும் என்னையும் சொல்லும், இவன் மரணத்துக்கு ஏதுவானு சொல்லி. அப்ப ஏன்னா என்னுடைய பிறப்பு, என்னுடைய சாயல், என்னுடைய சுவாபம் மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறது. அப்படி நடக்கும் தேவனுடைய பிள்ளைகளை, எந்த நிலையில நான் நியாயப்பிரமாணத்துக்கு ஐயோ இதெல்லாம் நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு செய்ய அவங்க வீட்டுல போய் உட்கார்ந்து அதெல்லாம் சரிப்படுது எவ்வளவோ பிரயாசப்பட்டாலும் சரி, நான் நியாயப்பிரமாணத்தின் கிரியினால நீதிமானாக முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா நான் மரணத்துக்குரியவன். எவ்வளவு நன்மை செய்தாலும் எனக்கு நீதி உண்டாக போகிறதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா நான் மரணத்துக்குரியவன். நியாயப்பிரமாணத்தை வாசிக்கும் பொழுது அது எனக்கு பாவத்தை வெளிப்படுத்தும். அது என்ன சொல்லுதுன்னா நான் மரணத்துக்குரியவன் என்று சொல்கிறது. ஆகையினாலே ஒருவனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்படுவதில்லை. ஞாபகம் வச்சுக்கிறேன். ரொம்ப நிலை புரிகிறது இல்ல. பிரமாணத்தை பார்த்த உடனே பாவம் தெரியுது, பாவம் தெரிஞ்ச உடனே சாவுன்னு சொல்லுது, மரணம் பயம் வருகிறது. இனி போய் நான் எவ்வளவு சரியா செய்தாலும் அது எனக்கு நீதி அல்ல. அந்த கிரியைகளினாலே நான் என்ன நீதிமான ஆக முடியாது. 7ஆம் அதிகாரம் 24வது வசனம், ரோமர். நிர்பந்தமான மனுஷன், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? நான் போறேன், இதை எப்படியாவது நான் நன்மையை செய்யணும்னு நினைக்கிறேன், நான் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் இருக்கிறேன், இதை செய்யலான்னு பார்த்தா போய் செய்யலான்னு பார்த்தா நோ, நன்மை செய்யணுங்கிற எண்ணம் எனக்கு, நான் தீமையை செய்கிறேன். நன்மையே செய்தாலும் அது தீமையாக இருக்கிறது. ஏன்னு சொன்ன மரணத்துக்கு எதுவாக. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நன்மையே நான் செய்தாலும் நான் தீமைக்குரியவனாக இருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய பிறப்பு மரணத்துக்கு எதுவாது, நான் மரணத்துக்கு ஏதுவானது. இதுல இருந்து யார் என்னை விடுவிக்க முடியும்? கேள்வி. 7ஆம் அதிகாரத்தை நீங்க கவனமா வாசிங்கன்னா இருக்கும். எந்த நிலையிலும் நான் நன்மை செய்ய முடியாது. எவ்வளவு செய்தாலும் நான் மரணத்துக்கு எதுவானாக இருக்கிறேன். அவைகளெல்லாம் தீமையாகவே காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் நான் சாக வேண்டும். நியாயப்பிரமாணம் அதைத்தான் செய்கிறது. நான் அதற்கு பிறகு எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் முடியாது, நன்மை செய்ய முடியாது. அந்த கிரியைகளினால நீதிமான் ஆகவே முடியாது. ஏன்? நான் பிறப்பு அப்படி.
ஒரு மனுஷனுடைய ஆக்கினை தீர்ப்பு என்னிடத்தில் இருக்கிறது. எவ்வளவு கிரியைகளை நான் வெளிப்படுத்தல நீதிமானாக யார் விடுவிப்பா? நான் நன்மையை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், ஆனா என்னுடைய செயலெல்லாம் தீமையாகவே காணப்படுகிறது. எவ்வளவு அது ஏன் பவுல் தீமையாகவே காணப்படுகிறதுன்னு சொன்னா, நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், தீமை செய்யணும்னு இருக்கு, அது தீமை தான் செய்யற மாதிரி இருக்குது, நன்மை செய்த மாதிரி இல்லை. எவ்வளவு நன்மை செய்தால் எனக்கு பிரயோஜனம் இல்லை. யாரு சொல்ல பிறப்பு மரணத்துக்கு இருப்பானது, யார் என்னை விடுவிக்க கூடியும்? இந்த அருமையான ஒரு கேள்வியை பவுல் கேட்கிற அதுக்குரிய பதிலையும் வேதம் தெளிவாக சொல்கிறத நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. வசனத்தை வாசிக்கிறேன். இதுக்கு பரிகாரத்தை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. லேவியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் பார்க்கலாம். முழுமையை நான் வாசிக்க விரும்பல. 4ஆம் அதிகாரம் 32 35 வரை வாசிங்க சொன்னா, பாவம் செய்த ஒருத்தன் அந்த நியாய பிரமாணத்தை வாசிக்கும் பொழுது, ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன், அதை மீறி விட்டேன், யார் என்னை விடுவிக்க கூடும்? நான் இந்த பாவத்தை இனி நான் எவ்வளவு சரியா செய்தாலும் எனக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனா நான் சரியா செய்யணும்னு நினைச்சு நான் சரியா செய்யும் பொழுது அது எனக்கு சரியானதாக நன்மையானதாக பரலோகம் கணக்கிட வேண்டும் என்று சொன்னார். தேவன் நான் நன்மை செய்கிறவனாக பார்க்க வேண்டும் என்று சொன்னார். நான் நியாய பிரமாணத்தை மீறினவனாக இருக்கக்கூடாது. நான் தனித்து போய் செய்யவே முடியாது. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். நியாய பிரமாணத்தை பார்த்த உடனே பாவியும் தெரிகிறவன், மரணத்துக்கு ஏதுவான் தெரிகிறவன், எந்த நிலையிலும் போய் எவ்வளவு நன்மை செய்தாலும், தன்னை சுட்டி எரிக்கத்தக்க வகையில ஒப்பு கொடுத்தாலும் அன்பு அவனிடத்துல இல்லை, அது பிரயோஜனம் இல்லை. அவன் தூதர் பாஷையை பேசினாலும் அன்பு அவனிடத்துல அது இல்லை, அது பிரயோஜனம் இல்லை. நீங்க எவ்வளவு நன்மை செய்யுங்க, பிரயோஜனமே இல்லை. ஏன்னா அன்பு இல்லை, தேவன் இல்லை, இயேசு இல்லை. அப்போ ஆண்டவர் யாரு, பவுல் கேட்கிறார், யாரு என்னை விடுவிக்க கூடியும்? லேவியாகமத்தில் சொல்றாரு, ஒருவன் பாவம் செய்தார், அவனுக்கு ஒரு பரிகார திட்டத்தை வச்சிருந்தாரு. ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அந்த மாதிரியில தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துற அந்த பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு பரிகார திட்டத்தை வைத்திருந்தாரு. என்ன செய்யணுமா? அவன் பாவம் செய்தா ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு பெண்குட்டியோ எடுத்துட்டு போய் அவனுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் சொல்லிப்பார், கொஞ்சம் எல்லாம் கொடுத்து வச்சிருப்பாரு. அவன் தலையில கையை வச்சு அதை பலிபீடத்துல கொள்ள வேண்டும். அந்த இரத்தம் பலிபீடத்தில் கொம்புகளில் பூசப்படும், அது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் எடுத்து செல்லப்படும். அப்பொழுது அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும். இவ்வண்ணமாய் அவன் செய்த பாவத்துக்கு ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவர், அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்து இருக்கிறாரு. எப்ப நீ மீறிட்ட மரணத்துக்கு ஏதுவானவனு, நீ நினைச்சு ஒரு பலி செலுத்தணும், ஒரு ரத்தம் செலுத்தணும். அந்த பலியை நீ செலுத்தும் பொழுது பாவத்தை மன்னிச்சுவன். எப்படி மன்னிப்பனா? பாவம் நிவிருத்தி செய்யத்தக்க வகையில, அதாவது அந்த பாவத்தை செய்தவனாக பரலோகம் பார்ப்பது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பு. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு திருடு செய்துட்டேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் திருடிட்டேனே, ஆண்டவரே என்ன மன்னிங்க அப்படின்னு சொன்னா, அந்த பாவத்தை நிவிருத்தி செய்யத்தக்க வகையில ஆசாரியன் அங்கே வேலை செய்கிறான். அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்படின்னா ஆண்டவர் மறுபடியும் திருடனாய் பார்ப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பு இந்த பலியினுடைய ரத்தத்திலே உண்டாகும். சரிதான? ஒரு ஆட்டினுடைய ரத்தத்தினால ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு பலியை அங்கே கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், பாவம் நிவிருத்தி அடையத்தக்கவர். இனி அந்த பாவம் இல்லை. ஒரு ஆண்டவர்கிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பாவம் செய்தவனாய் தேவன் உங்களை பார்ப்பது இல்லை. யார் இது? நமக்கு நல்லா தெரியும். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது யோவான் அங்க சாட்சி பகர்றார், இது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்று சொல்லி. இன்னும் பேதுரு 1வது நிருபம் 1வது அதிகாரம் 19ஆம் வாக்கியத்தை நீங்க வாசிக்கும், குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால மீட்கப்பட்டிருந்தார் அறிந்திருக்கிறீர்களே. நம்ம ஒரு நல்லா படிச்சிருக்கிறோம். நிழல் என்ன, அது எப்படி கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது, புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ இந்த திட்டம், பரிசுத்தலத்தில் இருக்கிற அந்த திட்டம் என்ன திட்டம் அப்படின்னு சொன்னா, இயேசுவின் மூலமாக என் பாவம் நிவிருத்தி செய்யப்படத்தக்க வகையில மன்னிக்கப்படுது. அப்போ நான்
நியாயப்பிரமாணத்தை வாசிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது மீறினவனாக காணப்பட்டேன். நான் மரணத்துக்கு ஏதுவானவன் என்பது தெரிய வந்தது. அந்த பயம் என்னை ஆட்கொண்டது. யாரு மீட்க முடியும் ஆண்டவர்கிட்ட கேட்ட. ஆண்டவர் சொல்றாரு, நீ இயேசுவின் இடத்துல வந்தால் அவர் உன்னை பாவம் செய்யாதவன் போல பார்த்து உன்னை ரட்சிப்பார் என்று சொல்லி, அவர் அப்படி என்னை ரட்சித்த பிறகு நான் நியாயப்பிரமாணத்தை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்தை மீறிக்கிறவனுடைய சாயல் மரணத்துக்கு ஏதுவான சாயல். அதற்கு பிறகு நான் நன்மையை செய்தேன் என்று சொன்னார். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, அது தேவனுடைய சமூகத்திலே நன்மையாக கருதப்படும். இது எப்படிங்க? இது எப்படி ஒருவர் மரித்ததுனால நான் பாவம் இல்லாமல் பார்க்கப்படுகிறானா? அது எப்படி? இதுதான் தேவனுடைய நீதி. இதுதான் தேவனுடைய நீதி. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதலால் பிள்ளைகளை மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரி ஆகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. அது எப்படி அந்த ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு? அவர் என்ன போல மாறிட்டாரா? எனக்காக மரிச்சிட்டாரா? ஆகையால் எனக்கு விடுதலை. இது தேவனுடைய நீதி. ரோமர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீதி என்னன்னு சொல்றார். அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் சாட்சிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் தேவ நீதி. விசுவாசத்தினாலே உண்டாகிறது, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே அல்ல. இந்த பாவ சாயல இருந்து என் தேவ சாயலாக புது சிருஷ்டிப்பாய் மாறுவது, நான் எவ்வளவு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாலும் கிரியைகளை வெளிப்படுத்தினாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நான் பிறப்பு மரண சாயல். அப்ப பாவ சாயல் இருந்த தேவ சாயலாய் மாறணும் அப்படின்னு சொன்னா, நான் இயேசு கிட்ட போனா அவரை விசுவாசித்தா. என்ன விசுவாசிக்கணும்? அவர் எனக்காக மரித்திருக்கிறார், என் தண்டனை அவர் சுமந்திருக்கிறார் என்று விசுவாசித்தால் அந்த நீதி, அந்த தேவ சாயல் என்னிடத்திலே உண்டாகிறது. அதை செய்கிறதுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை, அந்த நீதியை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவான சூழ்நிலை உண்டாகிறது. அது தேவனுடைய நீதி. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பழிக்கும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் ரட்சிப்பதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். இந்த பாவ சாயலிலிருந்து மீட்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். இந்த மரண பயத்திலிருந்து மீட்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். இனி நன்மையை நான் எப்படி செய்வேன் என்று கேட்கிறவர்களுக்கு, இதோ நீங்கள் நியாயப்பிரமாணத்தை இனி மீறினவர்கள் அல்ல. நியாயப்பிரமாணம் உங்களை இனி மரணத்துக்கு ஏதுவாக சொல்லாது. நீங்க போங்க அப்படின்னு சொல்லி என்னை நன்மை செய்வதற்கு ஏதுவாக என்னுடைய சாயலை, என்னுடைய சுவாபத்தையும் மாற்றி கொடுக்கிற அந்த வல்லமை அந்த விசுவாசத்துக்கு இருக்கிறது. எவர்கள் மேலும் அது பழிக்கும். வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறீர்கள். நல்லா கவனமா கேளுங்க, எப்படி நீதிமானாக்கப்படுகிறோம் என்று சொல்லி. தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நீதிமானாக்கிறவருமாய் விளங்கும்படி. எது? முற்காலத்துல இயேசுவினிடத்துல வருவதற்கு முன்பாக, இயேசுவை விசுவாசிப்பதற்கு முன்பாக என்னை யார் மீட்க முடியும்? இத மேசியா இருக்கிறார், இவர் உங்களை மீட்பார் என்று சொல்லப்படுகிற அந்த வசனத்தை, அந்த உபதேசத்தை, அந்த பிரமாணத்தை நம்புகிறதுக்கு முன்பாக இருந்த காலத்துடைய பிரமாணங்கள் பாவத்தை எல்லாம் ஒரு பொருட்டா எண்ணாம அந்த விசுவாசத்தினால, நான் எனக்காக அவர் மரித்திருக்கிறார் நம்பிக்கையினால எனக்கு அவர்களுடைய பிள்ளைகளை நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். கிரியைகளினாலே அல்ல. மரணத்துக்கு ஏதுவாக இருந்த நான், எந்த நீதியும் செய்ய முடியாமல் இருந்த நான், எவ்வளவு நன்மை செய்தாலும் அது பிரயோஜனம் இல்லாதாக இருந்து என்னை மரணம் என்று ஆட்கொண்டிருந்த அந்த நான், யார் என்னை விடுவிக்க முடியுமாப்பா இந்த நிலையிலிருந்து கேட்டா, வேதம் சொல்கிறது தேவன் ஒரு நீதியை வைத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற எல்லாரையும் அவர் நியாய பிரமாணத்தை மீறினவர்களாக இனி பார்க்க போறது இல்லை.
பாவ சாயலே இருக்கக்கூடியவனா என்னை பார்க்க போறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை, ஒரு நம்பிக்கையை, ஒரு சூழ்நிலையை தேவன் நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறது நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதர பலியாக அவரை ஏற்படுத்தினார். சரி, வசனம் ரொம்ப தெளிவா சொல்லு. தேவன் நீதி என்ன அப்படின்னு சொன்னா, யார் என்னை விடுவிக்க முடியும்? அவரை விசுவாசித்தார். இந்த பாவ சாயிலிருந்து நான் மீட்கப்படுகிறேன், மரணத்துக்கு ஏதுவான சாயிலிருந்து நான் மீட்கப்படுகிறேன், தீமையே செய்யக்கூடிய நிலையிலிருந்து நன்மையை செய்வதற்கு ஏதுவாக நான் மீட்கப்படுகிறேன். இது தேவனுடைய நீதி. அது விசுவாசத்தினாலே மட்டுமே உண்டாகும். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17வது வாக்கியம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதனாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆட்கொண்டிருக்க, ஆதாமினுடைய மீறுதலினாலே ஆக்கினை உண்டானது போல ஆட்கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமானே. ஒருவர்னால எனக்கு மரணத்துக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று, அப்படி போல இயேசுனுடைய அந்த ஜீவியத்தினால எனக்கு ஜீவனுக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாகிறது. வசனம் தெளிவா இருக்கிறது. இதைத்தான் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னா, தேவனுடைய நீதி என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. எப்படி அந்த விடுதலை உண்டாகிறது? ரோமர் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வாக்கியங்களை வாசிக்கிறேன். இயேசுவினுடைய விசுவாசத்தினாலே நம்ம விடுவிக்கப்படுகிறோம் இல்லைங்களா? இதுதான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? விசுவாசத்தினால் ரட்சிப்போம், நம்ம விசுவாசத்தினால் ரட்சிப்போம். அவர் பாடையும் மரணத்தையும் பார்த்ததுனாலே நான் விடுவிக்கப்படுகிறேன், அவரை நம்புகிறதுனால விடுவிக்கப்படுகிறேன் என்று சொல்றீங்களா? வசனம் என்ன சொல்லுகிறது பார்ப்போம். அந்த கேள்வி கேட்பார் 7ஆம் அதிகாரத்தில், யார் என்னை விடுவிக்க கூடும்? வசனம் சொல்லுது, ரோமர் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வாக்கியங்கள். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே, யாருனால? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திற்கு விடுதலை ஆக்கிற்று. எதனை விடுதலை ஆக்கியது? ஆவியின் பிரமாணம். அப்படி வசனம் சொல்லுது. கிறிஸ்து இயேசுவினாலே அவர் மூலமாக ஆவியின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலை ஆக்கிற்று. இயேசுவை விசுவாசிக்கிறீங்க, ஆனா என்னை விடுதலையாக்கும், அந்த விசுவாசம் என்னை விடுதலையாக்கும், தேவனுடைய நீதி. ஆனா கடைசியில எது உங்களை விடுதலையாக்கணும்னு சொன்னா, ஆவியின் பிரமாணம், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். நம்ம இதை படிச்சிருக்கோம் இல்லைங்களா? மாமிசத்தினுடைய கிரியைகள்னா என்ன என்பதை நம்ம தெளிவாக படிக்கிறோம். இதை கொஞ்சம் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம பிறப்பு மரணத்துக்கு ஏதுவானது. என்னால நன்மையை செய்ய முடியாது, செய்தாலும் அது ஒரு பொருட்டல்ல, நான் என்னோட மறிச்சே ஆக வேண்டும். அதனால தீமையை செய்கிறதா நடக்குது. நான் நன்மை செய்ய நினைக்க, ஆனா செய்யறதெல்லாம் தீமையாத்தான் இருக்கு. ஒரு பிரமாணம் இருக்கு பாருங்க, தீமையை செய்ய வைக்கிறது, மாமிசத்துக்குரிய பிரமாணம். இதுல யார் என்ன விடுவிப்பா? இயேசு மூலமாக தேவனுடைய நீதியின்படி அவரை விசுவாசிக்கிற எல்லாரும் விடுவிக்கப்படுகிறோம். அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. என்னை இறுதியில என்னை விடுவித்தேன் என்று சொல்ல வேண்டியது ஆவி, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். நம்ம படித்தோம் தெரியுமா? இவைகள் உங்களுக்கு விரோதமாக சாட்சியாக, விரோதமான வார்த்தை சேர்க்கப்படுறது உங்களுக்கு சாட்சியாக இருக்கும் என்று சொல்லி பிரமாணத்தை நான் முத போய் பார்க்கும் பொழுது அதை நான் மீறி இருக்கிறதை காட்டுகிறது, நான் பாவம் செய்தவன் என்பதை காட்டுகிறது. ஐயோ, நான் மரணத்துக்குரியவன், என்னை யார் காப்பாற்ற முடியும் என்கிற மரண பயம் என்னை தொட்டுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பலி இருக்குப்பா, இயேசு உனக்காக மரித்திருக்கிறார், அவருடைய ஜீவன் உன்னை காக்கும், அவரை விசுவாசி என்று சொல்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தின் மூலமாக ஆவியின், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலை ஆக்க வேண்டும். விசுவாசிக்கிறேன், எனக்கு வந்துடுச்சு. ஏன்னா அதுதான் எனக்கு சொல்லிச்சு. முத பார்க்கும்போது நீ மரணத்துக்குரியவன் என்று சொல்லு. இனி அந்த ஆவியின் பிரமாணம் என்னை என்ன செய்ய வேண்டும்? இல்ல, நீ மரணத்துக்குரியவன் இல்ல, ஜீவனுக்குரியவன் என்று சொல்ல வேண்டும்.
இயேசுவினாலே என்ன உண்டாயிற்று அப்படின்னு சொன்னா, பாவ சாயல இருந்தனால், நன்மையே செய்ய முடியாமல் இருந்தனால், மரணத்துக்கே ஏதுவானவனாய் இருந்தனால், அவரை நான் விசுவாசிக்கும் பொழுது நன்மை செய்கிறதுக்கு ஏதுவானாக, ஜீவனுக்கு ஏதுவானாக ஒரு ஓட்டத்தை ஓடுகிறேன். நான் ஓடும் பொழுது அது சாட்சி சொல்லணும். எது? நியாயப்பிரமாணம் சாட்சி சொல்லணும். அந்த ஆவியின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் சாட்சி சொல்லணும். என்ன சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இவன் ஜீவனுக்கு உரியவன் என்று சொல்ல வேண்டும். அந்த சாட்சி அது பகர்ந்தால்தான் நான் விடுவிக்கப்பட்டவனாக இருப்பேன். வசனம் அழகா சொல்லு. அந்த சாட்சி எப்படி உண்டாகும்? இயேசுவினால உண்டாகும். எப்படி இயேசுவினால உண்டாயிற்று? நான் அவரை விசுவாசிக்கும் பொழுது என் பாவ சாயல புது சிருஷ்டியா சிருஷ்டிப்பதற்கு, நன்மை செய்யறதுக்கு ஏதுவானாக, நியாயப்பிரமாணத்தின்படி செய்யறதுக்கு ஏதுவானாக என அதை மாற்றி தருகிறது. அதுல இருந்து விடுவித்து விடுகிறது. ஆனா அதோடு முடிந்து விடல. நான் அவரோடு கூட ஓடி நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஆவியின் பிரமாணம், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் முதலாவது என்னை மரணத்துக்கு ஏதுவாக தீர்த்தது, அது என்னை ஜீவனுக்கு ஏதுவாக தீர்க்க வேண்டும். இதனாலதான் நியாய பிரமாணத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. 7ஆம் அதிகாரம் 10வது வாக்கியம், இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிற. கற்பனை எதற்கு ஏதுவானது? ஜீவனுக்கு ஏதுவானது. அதெல்லாம் பார்க்கும் போது நீர் இருந்ததுனால மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறது. இப்ப இயேசு எனக்காக மரித்திருக்கிறார், அவனோடு கூட நான் ஓட போறேன், என்னை விடுவிச்சிருக்கிறாரு. இனி நான் நியாய பிரமாணத்தை செய்வேன், நான் நன்மையை மாத்த செய்வேன் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த நியாய பிரமாணத்தை நான் பார்த்தேன்டா, அது என்ன சொல்லும்? என் ஜீவனுக்குரியவன் என்று சொல்லி அந்த சாட்சிய நியாய பிரமாணம் சொல்லும் பொழுது நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருப்போம், புது சிருஷ்டியாக இருப்போம். நியாயப்பிரமாணம் இருதயத்தில் எழுதப்பட்டதாக இருக்கும். புது உடன்படிக்கையினுடைய ஊழியக்காரராக, புது உடன்படிக்கையினுடைய பிள்ளைகளாக இருப்போம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 12வது வாக்கியம், ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாய் நீதியாய் நன்மையமாய் இருக்கிறது. பிரமாணம் பிரச்சனையே இல்ல, எல்லாம் பிரமாணம் பிரச்சனை இல்ல, நான் மீறி இருக்கிறேன், அதான் பிரச்சனை. அதனாலதான் ஆண்டவர் விடுவிக்கிறார். இல்லப்பா நீ மீறினவன் இல்ல, வா நான் உன்னை தேவனுடைய பிள்ளையா மாத்திட்டேன், தேவனுடைய சாயலை பெறுகிறதுக்குரிய வழியை உனக்கு உண்டாகி கொடுத்துட்டேன், நீ போப்பா, ஓடுப்பா, நீ கிரியைகளை செய், பிரமாணத்தை கீழ்ப்படி. அந்த பிரமாணம் உண்மை. என்ன சாட்சி சொல்லணும்? ஜீவனுக்குரியவன் என்று அது சாட்சி சொல்ல வேண்டும். 7ஆம் அதிகாரம் 14வது வாக்கியம், ஆவிக்குரியதாய் இருக்கிறது. நியாய பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. இவ்வளவு இப்ப நமக்கு தெரிந்து பாருங்க, இயேசு கிட்ட வந்துட்டேன், அவரு என்ன மீட்டுட்டாரு. அந்த பாவ சாயல பிறந்திருந்தேன், மரணத்துக்கு பிறந்திருந்தேன், அதுல இருந்து என்ன மீட்டு நீ ஜீவனுக்குரியவன், நீ தேவ சாயல அடையறதுக்குரியவன் சொல்லிட்டாரு. அது ஆவிக்குரியது. நான் அதன்படி நீ ஓட வேண்டும். அது எனக்கு பலப்படுத்துகிறதா இருக்கிறது, எனக்கு பரிசுத்தமா இருக்கிறது, எனக்கு ஜீவனை தருகிறதா இருக்கிறது. அதன்படி நான் ஓட வேண்டும். அது எனக்கு சொல்ல வேண்டும், நீ ஜீவனுக்கு உரியவன் என்று அது சாட்சி பகர வேண்டும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3வது வாசகம், முதல் வாசகம், ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினாலே உண்டாகிய கிறிஸ்துவின் நிறுவமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளில் எழுதப்பட்டு இருக்கிறதே. இதுதான் புது உடன்படிக்கையினுடைய ஊழியம். என்னன்னா அது எங்க எழுதப்படணும்? இருதயத்துல எழுதப்படணும். மயில இருந்து அழிச்சு கற்பலைகள் அது எழுதப்பட்டுருச்சு. இப்ப கற்பலைகள் இருக்கக்கூடாது, இருதயத்துக்கு வரணும். இதை நம்ம படிச்சோம். விருத்த சேதனம் இருதயத்தில் இருக்கணும்னு சொல்லி. புதியதல்ல, எல்லாம் பழசுதான், எல்லாம் பழசுதான். அப்போ நான் பவுல் இந்த ஊழியக்காரன் சொன்னேன், ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள். வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுடைய தேவனுடைய ஆவினால் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாக சதையான பலகையிலும் எழுதப்பட்டு இருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். பாருங்க, இன்னும் அதே இதை 6வது 7வது வசனத்தை வாசிக்க 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6 7வது வசனம், புது உடன்படிக்கை ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கையில் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரக தகுதியுடையவராக்கினாரா? அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எது ஆவிக்குரியதா இருக்கிறது? நியாய பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது. கொள்கிறது எது? நியாய பிரமாணம் கொள்ளுகிறது.
நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துகளினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்தது. மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேனுடைய முகத்திலே மகிமையும் பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்கள். அந்த எழுத்தை பார்க்கும் பொழுது, நியாயப்பிரமாணத்தை பார்க்கும்போது மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செஞ்சுச்சு. ஐயோ பாவம் செஞ்சுட்டேன், நான் செத்து போயிடுவோம், மரணம் என ஆட்கொண்டது, அந்த பயம் என்னிடத்துல வந்து யார் என்னை காப்பாற்றுவா என்று கேட்கும் பொழுது, இயேசு உன்னை காப்பா. மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை நியாயப்பிரமாணம் செய்ததினாலே நான் இயேசுவின் இடத்தில் இருக்க வேண்டும். நியாயப்பிரமாணம் எது என்பதை நான் அறிந்து, நான் எவ்வளவு மீறி இருக்கிறேன் என்பதை அறிந்து, என் தேவன் எனக்காக மரித்திருக்கிறார் என்று விசுவாசித்து அவரோடு கூட நிற்க வேண்டும். நியாயப்பிரமாணம் மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை உங்களுக்கும் எனக்கும் செய்யாமல் நான் இயேசுவோடு நின்றால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அது புது உடன்படிக்கையினுடைய ஊழியம் அல்ல. ஏன்னா அதை நான் பார்த்து அது எனக்கு பாவம் என்று சொன்ன பிறகு நான் அதை புரிந்து கொண்டு, ஆண்டவரே யார் விடுவிப்பான்னு கேட்குமா, மேசியா இருக்காரப்பா, மேசியா மரிச்சிருக்கிறாரு, அவர் உங்களை விடுவிப்பான்னு சொல்லும் பொழுது அவரை நம்பி நான் ஓடும் பொழுது, பரிசுத்தமான நியாயப்பிரமாணம், ஜீவனுக்கு எதிரான நியாயப்பிரமாணம், ஆவிக்குரிய நியாயப்பிரமாணம் அது கற்களில் இருந்தது, என் இருதயத்துக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா புது உடன்படிக்கையின் ஊழியம் அது ஜீவனுக்கு எதுவான வேலையை செய்யும். அது வெளியே இருக்கிற வரைக்கும் மரணத்துக்கு எதுவான வேலையை செய்யணும். அது மரணத்துக்கு எதுவான வேலையை செய்ததுனால தான் நான் இயேசுவிடத்தில் நிற்கிறேன். நியாயப்பிரமாணம் இல்லாம நீங்க இயேசுவிடத்துல வந்திருந்தா நீங்க இயேசுவோட இல்லை. ரோமர் 6:18 பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்களே. ஒண்ணுல இருந்து விடுதலை, இன்னொன்னுக்கு அடிமைத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பாவம்னா நம்ம படிச்சோம் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது, மாமிச இச்சை நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாது, எல்லாம் நம்ம படிச்சோம். ஆவியின் பிரமாணம் அது நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறது, ஆவியின் பிரமாணம் நியாயப்பிரமாணத்துக்கு நேர் எதிராய் செய்வது பாவ பிரமாணம், மரண பிரமாணம். இப்ப நான் நீதிக்கு அடிமையா இருக்கிறேன். இயேசு என்னை விடுவித்தது மரணத்தில் இருந்து ஜீவனுக்கு நான் அடிமையாகிறேன். ஜீவனுக்கு நான் அடிமையா இருக்க வேண்டும் என்று சொன்னார். அவரை போல இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும், அவருடைய பிரமாணங்களை நான் என்ன செய்ய வேண்டும், கை கொள்ள வேண்டும். ரோமர் 6:14 15 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 6:14-15 நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டி இருக்கிறபடியால் பாவம் ஒன்றை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன, நாம் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டி இருக்கிறபடியால் பாவம் செய்யலாமோ? கூடாதே, கூடாது. நியாய பிரமாணத்தை மீறலாமோ? கூடாதே. ஐயா, இயேசு ஒரு வழியை உண்டாக்கி கொடுத்திருக்கிறாரு, நியாயப்பிரமாணத்தின்படி செய்வதற்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறாரு. அதன்படி நான் செய்யும் பொழுது, ஆண்டவர் எனக்கு நியாய விசாரணை செய்யும் பொழுது அங்க எனக்கு பிரமாணம் சாட்சி சொல்லணும். ஆவியின் பிரமாணமா இருந்தது எனக்கு சாட்சி சொல்லணும். அது மரணத்துக்கு ஏதுவானது என்று சாட்சி சொல்லக்கூடாது, ஜீவனுக்கு ஏதுவானது சாட்சி சொல்ல வேண்டும். ஆவியின் பிரமாணமா இருந்து, விடுதலையின் பிரமாணமா இருந்து அதை என்னை விடுவிக்க வேண்டும். நான் பாவம் செய்யக்கூடாது. முற்காலத்தினுடைய பாவங்கள் எல்லாம் பொறுத்து கொண்டு ஆண்டவரே என்ன இயேசு பாவத்தையே செய்யாதவனோ மாற்ற பாத்தீங்க தேவன். நாம் மறுபடியும் அந்த சாயலுக்குள்ள போகக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. ரோமர் 3:31 வாக்கியம். அப்படியான விசுவாசத்தினால் நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோம்? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறவே. அழகா சொல்லுது பாருங்க, இயேசு என்னை விடுவித்திருக்கார் என்பது பாவம் செய்வதற்கல்ல, நான் பாவம் செய்யாமல் நியாயப்பிரமாணத்தின்படி ஓடுவதற்காக, என் இயேசுவினுடைய சாயலை பிரதிபலிக்கும் நியாயப்பிரமாணத்தின்படி ஓடுவதற்காக. 10 வார்த்தைகள் இயேசு தேவனுடைய வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தைகளை இயேசுவை வெளிப்படுத்துகிற அந்த காரியங்களை செய்வதற்கு, நியாயப்பிரமாணத்தின்படி ஓடுவதற்காக ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொடுத்திருக்கிறார். மறிக்க வேண்டிய நாள், மரணத்துக்கு எதுவான நாள், எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இனி அந்த பிரமாணம் ஒரு காலம் மரணத்துக்கு எதுவான ஊழியத்தை செஞ்சிச்சு, இனி எனக்கு ஜீவனுக்கு எதுவான ஊழியத்தை செய்யணும். ரோமர் 8:9-7 வாக்கியங்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல. என்னது அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி? எப்படி என 7வது வசனம், மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. எனக்கு அந்த பிள்ளைகளே, இந்த 10 பிரமாணம்
மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செஞ்சாதான் நான் இயேசுவோடு நிற்பேன். ஐயோ, அது மரணத்துக்கு எதுவான ஊழியம் செய்து மரணத்துக்கு அது செய்யணும், அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். அப்பதான் மேசியாவை தேடுவேன், அப்பொழுதுதான் கிறிஸ்து எனக்கு அந்த ஜீவனை கொடுத்துட்டார் என்பது அறிவேன். நான் பாவ சாயல இருக்கிறேன், மரணத்துக்குரியவனா இருக்கிறேன், மரண பயம் எனக்கு வரும். இது யார் என்னை விடுவிப்பா? ஐயோ, நான் உண்மை செய்ய முடியாமல் இருக்கிறேன், யார் என்னை விடுவிப்பா? அப்படி கேட்கும் பொழுது சடங்காச்சார பிரமாணம், தேவனுடைய வழியை போதிக்கும் பரிசுத்தத்தினுடைய பிரமாணம் சொல்லும், ஒரு ஆடு பலி, அந்த ஆடு கிறிஸ்து, அது மேசியா இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது இதோ இந்த பாவ அடிமனைத்தனத்தில் இருந்து மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த அந்த நியாய பிரமாணத்தில் நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். என்னது மரணத்துக்கு எதுவான ஊழியத்தை செஞ்சு? நீதியின் பிரமாணமா? பாவம் செய்யாதே என்று சொல்லுறோம். எது மரணத்துக்கு எதுவான ஊழியத்தை செஞ்சு? நீதியின் பிரமாணமா? கொலை செய்யாது இருப்பாயாக என்று சொல்லுகிற பிரமாணம் இல்லை. அந்த பிரமாணத்தை மீறி கொலை செய்ததுனால, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக என்று சொல்ல இல்லை, அந்த பிரமாணத்தை மீறி விபச்சாரம் செய்ததுனால பாவம் மரணம் என்கிற பிரமாணம், இதில் இருந்து ஆண்டவர் நம்மளை விடுவித்து இருக்கிறார். நீதியை செய்யும்படியாக, நியாய பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக, பாவம் செய்யாமல் வாழும்படியாக, இயேசுவை பிரதிபலிக்கும்படியாக, அவர் குணத்தை காட்டும்படியாக நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இனி நான் மாமிசத்தின் கிரியில் இருக்க முடியாது. தேவனுக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைகள் அவைகளை பார்க்கும் பொழுது நான் பாவ பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறேன், மரண பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறேன் என்று எனக்கு அது சொன்னதுனாலே, மரண பயம் உண்டானதுனாலே நான் கிறிஸ்துவனிடத்தில் இருக்கிறேன். இந்த மரண பயம் உண்டாகும் கிறிஸ்துவனிடத்தில் வந்தால். நீங்கள் கிறிஸ்துவோடு இல்லை. எனக்கு நம்முடைய பிள்ளைகளை நியாயப்பிரமாணம் உங்களை என்னையும் இயேசுவினிடத்திலே வழி நடத்துகிறதாக இருக்கிறது. அது சாதாரண பிரமாணம் அல்ல, வழியை காட்டிலும் சிறந்த பிரமாணம். 10 வார்த்தைகள், 10 கற்பனைகள். அது தேவனால ஜனங்களிடத்துல பேசப்பட்ட பிரமாணம். அவர் தம்முடைய சொந்த கரத்தினால கற்பலகைகளில் எழுதி கொடுத்த பிரமாணம். அவர் தம்முடைய ஜனங்களிலே வாசல் நிலைகளில் எழுத சொன்ன பிரமாணம். மோசைய புஸ்தகத்தில் எழுத சொன்ன பிரமாணம். தேசாதிபதிகளுடைய தூணுகளிலும் பலிபீடங்களிலும் எழுத சொன்ன பிரமாணம். ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய மகாபரிசுத்தத்தின் உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள இருக்கிற பிரமாணம். இஸ்ரவேலர்களுக்கும் பிரஜாதிகளுக்கும் ஆன ஒரே பிரமாணம். நீதியை கற்றுத்தருகிற பிரமாணம், பாவத்தை சுட்டி காட்டுகிற பிரமாணம், புதிய உடன்படிக்கையினுடைய பிரமாணம். என் இயேசுவை எனக்கு அடையாளம் காட்டுவதற்காக மரணத்துக்கு எதுவான ஊழியத்தை செய்கிற பிரமாணம். இந்த பிரமாணத்தை வேண்டான்னு சொன்னா என் இப்படிங்க ஏற்றுக்கொள்ளுகிறேன். இது சாதாரணது அல்ல. எல்லா இடத்திலையும் ஆண்டவர் அதை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. கிறிஸ்து எனக்கு அவசியம் என்பதை அந்த பிரமாணம் தான் சுட்டி காட்டுகிறது. அந்த 10 வார்த்தைகளை பார்க்காம அறகுறையா பார்த்தோம், 10ல 9 பார்த்தோம். எவனெல்லாம் இயேசுவினிடத்தில் வந்திருந்தாலும் அவன் இயேசுவோடு இல்லை. அந்த 10 வார்த்தைகளை பார்த்து, ஓ, இவைகளை நான் மீறி இருக்கிறேன், ஆதாமுடைய ஆக்கினையால் எனக்கு மரணம் உண்டாயிற்று, இயேசுவினால எனக்கு ஜீவன் உண்டாயிற்று என்று விசுவாசித்து அவரை போல அந்த 10 வார்த்தைகளை நிறைவேற்றும் பொழுது எனக்கு நம்மளுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 10 பிரமாணம் எனக்கு மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்வதற்காக. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு சத்தியத்திற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். கேட்டு ஆண்டுடைய வார்த்தைகளுக்குள்ளாக நம்ம நடக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வார். யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்க போகிறோம். நம்ம அருமையான சகோதரி அமுதா, அவங்க வெள்ளியூர்ல இருந்து இருக்காங்க. அவங்க நமக்கு ஜெபத்தை எடுப்பாங்க. சிஸ்டர் அமுதா. அமுதாக்கா, எங்களை அதிகமா நேசிக்கிற அன்பின் பரலோக தேவனே, ஆண்டவரே, நியாய பிரமாணத்தை குறித்து நாங்கள் இந்த நாளிலே தியானித்தோம். 1 மாதமாக ஆண்டவரே, அப்படி தாற்பரைகளை, வேதத்தின் மகத்துவங்களை நம்முடைய மகன் மூலமாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு வருகிறீர். அதற்காக நமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த சத்திய வசங்களை கேட்டவர்கள் ஏனோ தான் என்று இல்லாதபடிக்கு ஆண்டவரே, அவர்கள் 30, 60, 100 எங்களுக்குள் பலன் தர கர்த்தர் உதவி செய்யுங்க.
நம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஐயா. கேட்ட வார்த்தைகளின்படி நியாயப்பிரமாணத்தின் நோக்கங்களையும் அதை நீர் எங்களுக்காக கொடுத்ததுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ள உதவி செய்து தொடர்ந்து நீர் வழி நடத்துங்க. அதிகான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.